சில காரியங்களை அவர் சொல்லுகிறார் என்றால், செய்கிறார் என்றால், அது நமக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சில வேளையில் ஆண்டவர் கண்ணாமூச்சி ஆடுறது மாதிரி தோணும். மற்றவர்களுக்கு கர்த்தரை அறிந்து அவருடைய ஆவியின் வல்லமையை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும் தேவன் அதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அனைத்திற்கும் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அற்புத அடையாளங்களினாலே மகா பெரிய வல்லமைகளை செய்த இந்த எலியாவை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை இன்றைக்கு இந்த 10 மணி நேர உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீ போய் ஒளித்துக்கொள். ஏன் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக ஒளிந்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு பின்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு பின்பாக இறுதியாக நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தலைமை போதல் கொண்டு வரப்போகிறார்கள். ஆமென். கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டங்களும் சூழ்ந்திருக்கும் சில வேளைகளிலே, கவலைகளும் துர்ச்சன பிரவாகங்களைப் போல சூழ்ந்து வரும் பொழுது, மரண கண்ணிகள் நம்ம எதிர்நோக்கி வரும் பொழுது, சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான்: நீ ஒளிந்து கொள், அமைதியாயிரு, பேசாமல் இரு. அல்லேலூயா. பிரசங்கி சொல்லுகிறான், நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. எரிய ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதை போல தேவனாய் கர்த்தர் இந்த எலியாவை அநேக இடங்களிலே பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் தேவன் வைத்திருந்தார். ஆனால் இந்த இடத்திலே அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஒளித்துக்கொள். ஏன்? ஒரு தேவ மனுஷனை, அற்புதம் செய்கிறவன, பெரிய பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிற இந்த மனுஷனை பார்த்து ஏன் நீ போய் ஒளித்துக்கொள் என்று சொல்ல வேண்டும்? அங்கேதான் கர்த்தருடைய விஷயம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளிந்து கொள். பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது சங்கீதம் 57:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 57:1 நாம் வாசிக்கிறோம், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். அண்டிக் கொள்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைவேன். ஏன் ஆண்டவர் ஒளித்துக் கொள்ள சொல்லுகிறார்? பருந்து கோழியின் குஞ்சுகளை திருட வரும்பொழுது, எடுத்துக்கொண்டு போக வரும்பொழுது, இந்த கோழி தாய் பறவை அந்த குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல தாங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து விலக்கி மீட்டுக் கொள்ளும்படியாய் விக்கிரங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், மனிதனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது ஆண்டவர் தமது பிள்ளைகளை வெறுமையா விட மாட்டாரு, வந்து நிற்பார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் மத்தியிலே, உனக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிற மனிதர்கள் மத்தியிலே, உனக்கு விரோதமாய் சத்துரு போடாது அந்த நேரத்திலே கர்த்தர் உனக்கு பாதுகாக்கும்படியாய் 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பாதுகாப்பின் வார்த்தைகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்தவர் பாதுகாக்கிறார். அதை போலதான் தன்னுடைய ஊழியக்காரனாகிய இந்த எலியாவை தேவன் சொல்கிறார், போய் ஒளித்துக்கொள். கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிரும்? ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, நம்மளை கைவிட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம். நாம் விடுகிற கண்ணீரை ஒருவேளை தேவன் பார்க்கவில்லையோ என்று சொல்கிறோம். இல்லை தேவ பிள்ளையே, உன்னை குறித்தும் உன்னுடைய குடும்பத்தை குறித்தும் உன் எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீ ஒளிந்திருக்கணும், அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும், அது வரைக்கும் நீ பேசாம இருக்கணும், அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் ஒளிந்துகொள், ஒளிந்துகொள், ஒளிந்துகொள். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக ஒருவர் இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து. ஏன் ஆண்டவர் ஒளித்துக் கொள்ள சொல்லுகிறார்? தீங்குகள் வருகிறது,
போராட்டங்கள் வருகிறது என் பிள்ளைக்கு நேராக, என்னுடைய அபிஷேகம் பெற்ற ஊழியனுக்கு நேராக வருகிறது. ஆகையினாலே ஆண்டவர் அதான் போய் சொல்றாரு, நீ ஒளிந்து கொள் மகனே, நீ அமைதியாயிரு, பொறுமையாயிரு, நான் உன்னை பாதுகாக்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அல்லேலூயா, கூடார மறைவிலே அவர் ஒளித்து வைத்தார். எப்படி ஆண்டவர் பாருங்க நம்மளை என்ன செய்யறான்னு பாருங்க. சில வேளையில நாம் பயன்பட வேண்டிய நாம் பயன்படாமல் இருப்போம். கிருபைகள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், வல்லமைகள் இருக்கும், வரங்கள் இருக்கும். ஆனாலும் பயன்படுத்தப்பட முடியாத பாத்திரங்களாக ஒரு வீட்டுக்குள்ளாக அல்ல தனிப்பட்ட முறையிலே ஒரு கிராமத்திலே ஏதோ ஒரு மூலையிலே நாம் அடங்கி கிடப்போம். அதை பார்த்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒளித்து கொண்டிருக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கொஞ்ச நாள் ஒளிந்து இருக்கணும். ஏன்னா உனக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான், உனக்கு விரோதமாய் எதிராளி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உன் கூட இருந்து ஒளிந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வாருங்க, எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் இயேசுவே சில வேளைகளில் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்து பேசுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக, நல்ல கவனி, அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அப்படி மறைந்து போனாரா. என்ன போனாரு? ஏன் மறைஞ்சு போகணும்? ஏன் மறைஞ்சு போகணும்? அவன் அவிசுவாசமுள்ள சந்தைன்னு அவருக்கு தெரியும். கல்லெறிய நிற்கிறான், கொலை செய்ய வேண்டும் இருக்கிறான். இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நல்லா கவனிங்க. சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தர் நம்மை இப்படியாப்பட்ட இக்கட்டுகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் விலக்கி மீட்டு நம்மை ஒழித்து கொள்ள சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த அந்நிய கிரிகள் நம்ம அசைக்க முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஒரு பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு குடிமகன், அவனுக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். நன்றாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் பஞ்சம் வந்து விட்டது. அவனுடைய கைகளில் பணம் இல்லை, சொத்துக்கள் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு நாள் இரவு அந்த குடிமகன் நினைக்கிறான், இரவு வேளையில் நான் என் மனைவி என் பிள்ளைகளோடு கூட நான் தற்கொலை செய்து மடிந்து போகலாம் என்று எண்ணத்தோடு கூட அவன் இரவு வேளை தன் மனைவிட்ட சொல்கிறான், அம்மா பிழைக்க வேற வழி இல்லை, வேலைக்கும் போக முடியல, பஞ்சமாயிருச்சு, மழை இல்லை, அதனால் தன் 2 பிள்ளைகளோட நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்து தன் மனைவிட்ட சொல்கிறான். மனைவி ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறான், ஏங்க இப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நம்ம நாட்டில் இருக்க ராஜா ரொம்ப நல்ல மனுஷன், அவற்றை போய் நீங்கள் ஏதாவது உதவி கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க என்று மனைவி சொல்லுகிறாள். மனைவியுடைய வார்த்தை கேட்டு அதிகாலமே புறப்படுகிறான் கணவன். நன்றாக கவனிக்கணும். அதிகாலமே புறப்படுகிறான். புறப்பட்டு போகிறான். பெரிய அரண்மனைக்கு முன்பாக பெரிய கேட்டு, அதுக்கு முன்பாக 2 போர் சேவர்கள் பெரிய ஈட்டி பிடித்து நிற்கிறாங்க. உள்ளே யாரும் விட முடியாது. அப்போ இவன் போய் கேட்குறான், இந்த குடியானவன், இந்த ஏழை, ஐயா நான் ராஜாவை எப்படியாவது பார்க்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, ராஜாட்ட ஏதாவது உதவி கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, நான் உள்ளே போகணும். முடியாது, வெளியில் போ என்று அவனை திட்டி அனுப்பிவிடுகிறார்கள். மறுபடியும் இவன் போராடுகிறான், அழுகிறான், புலம்புகிறான். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. காலை அதிகாலை போனவன் மதியம் 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? போதுமையா, ராஜாவது வேணாவது, தேவையில்லை அப்படின்னு வந்திருப்போம். ஆனால் அவன் விடவில்லை. மாலை 5 மணி ஆகிறது. இந்த ஏழையான அந்த மனுஷன் அரண்மனை வாயிலை பார்த்து கொண்டே நிற்கிறான். எப்படியாவது எனக்கு ஒரு வழி திறக்கும், என் குடும்பத்திற்கு ஒரு வழி திறக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அரண்மனை கதவு திறக்கிறது. அவனுக்கு முன்பாக ஒரு பந்து, ஒரு பந்து அப்படி கொடுன்னு ஓடி வருது. வந்து அவன் முன்னாடி விழுது. அந்த பந்து அப்படி எடுத்து பார்க்குறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பந்துக்கு எதிராக ஒரு 10-15 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், ஆண் பையன் அப்படி வர்றான். ஒரு பையன் வர்றான், ஆம்பளை பிள்ளை வந்து பார்க்குறான். இவன் கேட்குறான், தம்பி இது உன்னுடைய பந்தா? ஆமாம் அங்கிள், ஆமாம் என்னுடைய தான். வாங்கி கொண்டு அவன் கேட்குறான், மாமா நீங்கள் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அங்கிள் ஒய் ஆர் யூ கிரைங், வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை, ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான்,
தம்பி, நான் அந்த ராஜாவை பார்க்க வந்தேன், உள்ளே என்னை யாரும் விட மாட்டுறாங்க. காலையிலேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கேன், யாருமே விட மாட்டுறாங்க. அவ்வளவுதானா, வாங்க அப்படின்னு அப்படி கையை பிடிச்சான். யாரு? சின்ன பையன். கையை பிடிச்சி அப்படி அந்த அரண்மனை வாயில் கதவுகளை திறந்து உள்ள கூட்டு போறான். யார் ஒன்றும் கேட்கல. உள்முற்றத்தை கடந்து வெளியும் எல்லாத்தையும் கடந்து உள்ள போறான். அங்க சிம்மாசனத்தில் ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜா முன்னாடி கொண்டு போய் இந்த ஏழையான மனுஷனை விட்டான். இதுதான் ராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. உடனே தன்னுடைய நிலைமையை சொல்றான். நிலைமையை சொன்ன உடனே அந்த ராஜா எல்லாவற்றையும் அவனுக்கு பொன் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து திருப்திப்படுத்தி அவனை அனுப்பி விடுகிறார். இவன் வெளியே வருகிறான். அரண்மனை வாயிலை கடந்து வெளியே வரும்பொழுது அரண்மனை அந்த வாயிலை நின்ற போர்ச்சேவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க அந்த ஏழாம் மனுஷன், ஐயா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எவ்வளவோ அழுதேன், எவ்வளவோ நான் கூப்பாட போட்டேன், எவ்வளவோ கத்தினேன், நீங்கள் என்னை உள்ள விடலை. ஆனால் இப்போ மட்டும் நான் உள்ளே போகிறதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க என்று கேட்ட பொழுது அந்த வாயில் காவலாளிகள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, தம்பி, நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உள்ளே போகணும் கேட்டுக்கிட்டே இருந்த. ஆனால் நீ உள்ளே போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பையன் உன்னை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனார்ல, அது யாரும் இல்லை, நம்முடைய மகாராஜாவுடைய ஒரே ஒரு பையன். அவன் வந்து உன் கையை பிடிச்சதுனால, ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய குமாரன் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனதுனால நாங்கள் தடுக்க முடியலை, நாங்கள் வேணான்னு சொல்ல முடியலை, அதனால தான் நீங்கள் உள்ளே போனீங்க. ராஜாதி ராஜாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த குமாரன் நம்முடைய கையை பிடிக்கும் பொழுது நம்முடைய வழிகளை அடைக்கிற எந்த மனுஷனும் இல்லை. வழியை திறக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் கையை பிடிச்சாச்சுன்னா போதும். அல்லேலூயா. உன் குறைவுகளை, உன்னுடைய குற்றங்களை மன்னித்து உன் குறைவுகளை மாற்றி அவர் நிறைவுண்டாக செய்கிறவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அல்லேலூயா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்காக கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த குமாரன் கை உங்க மேல இருந்துச்சுன்னு சொன்னா எந்த தீமையான கிரிகளும் எதிர்த்து வர முடியாது. அவர் உங்களை மூடுகிறவர், அவர் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களை வேலி அடைக்கிறவர், அவர் உங்களை ஒளித்து வைக்கிறவர். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நீ ஒளித்துக் கொண்டிரு. யாத்ராமத்து புஸ்தகத்தில் நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட வேண்டும். நன்றாக கவனிக்கணும், புறப்பட வேண்டும். அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக அங்கே மோசையினால் ஒரு பிரமாணம் பிறப்பிக்கப்படுகிறது. மோசே, என் ஜனங்களை நான் விடுவிக்கப் போகிறேன், ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது குடும்பத்திற்கு லக்கத்திற்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை அவர்கள் எண்ணெயிலேயோ இல்லை தண்ணீரிலோ சமைக்கக்கூடாது. அதை அப்படியே நெருப்பிலே சுட்டு முழு ஆடாக வைத்து அவர்கள் இரவு வேளையிலே அவர்கள் உண்ணும் பொழுது அது பஸ்கா பண்டிகையாக இருக்கிறது. அதே வேளையிலே அவர்கள் இருக்கிற வீட்டை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் கடந்து போகும்படியா இருக்கிறேன். கடந்து போகும் பொழுது எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படவில்லையோ, ஹலோ, எந்த வீட்டின் நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டில் சங்காரம் உண்டாகும். பாதுகாப்பு இல்லை. ரத்தம் பூசலைன்னா பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவே வீட்டின் தலைவர்னு போட்டிருப்போம், ஆனால் அங்கே தலைவர் வேற ஆள் தான் இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே வீட்டின் நாயகர் அப்படின்னு போட்டோம், நாயகர் வேற இருப்பார், வேற யாருமே இருக்க முடியாது. நம்முடைய வீட்டின் தலைவராய் பாதுகாவலராய் இயேசு இருக்கும் பொழுது பஸ்கா பண்டிகை புசித்த அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலே மேல் சட்டத்திலும் ரத்தம் பூசப்பட்டிருந்த பொழுது சங்கார தூதன் உள்ள வர முடியலைங்க, உள்ள போக முடியல. கடந்து வேத வசனம் சொல்கிறது, அந்த சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனானா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தை பாதுகாக்கப்பட்டதை போல அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள சங்கார தூதன் போக முடியாது. இன்னைக்கு உன் வீட்டை சுற்றும் தேவ பாதுகாப்பை கர்த்தர் இந்த 10 மணி நேர ஜெபத்தில் போட்டு கொண்டிருக்கிறார், பாதுகாப்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ எல்லா கூட்டத்தை போல நான் வந்தேன் போனேன் அப்படின்றது அல்ல. தேவநாயகர், நான் நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன், நிறைய பேருக்கு அழைப்புதல் கொடுத்தேன், ஆனால் வந்திருக்கவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்களை சங்காரத்துடன் இத்தனை நாட்கள் உன்னை சீரழித்துக் கொண்டிருந்தானோ அந்த கிரிகளை கர்த்தர் மாற்றும்படியாய் இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் நிலைக்கால் வாசலில் பூசப்படுகிறது, பூசப்படுகிறது. பாதுகாக்கப்படுவாய், நீ ஒளித்துக் கொள்ளப்படுவாய். நீ ஒளிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீ ஒளிய தேவையில்லை, கர்த்தர் உன்னை ஒளிய சொல்லுவார். ஒளிந்திருக்கிற இடம் இப்பொழுது வற்றி போயிற்று. வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த இடத்திலே ஒளித்துக் கொண்டிரு. ஆனால் ஒளித்துக் கொண்டிருந்த இடம் வற்றி போயிற்று. வாசிங்க. உன்னை தேவன் ஒரு இடத்திலே வைக்கும் பொழுது சில வேளைகளிலே வற்றி போகிற சில சூழ்நிலை உண்டாகும். அவர் தானே, ஆண்டவர் தானே போய் ஒளித்துக்குள்ள சொன்னாரு. ஆமாவா இல்லையா? நீ போ, அங்கே போய் இரு. அங்கே போன பின்னாடி தாயா பிரச்சனை. அங்கே போன பின்னாடி ஏசிட்ட போன பின்னாடியே போராட்டம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, சிலர் உபதேசம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையிலேருந்து பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை. அல்லேலூயா. அது நமக்கு ஏற்ற மாதிரி சில பாஸ்ட் மாதிரி சொல்லிடுவாங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த நிமிஷத்தில் உங்களுக்கு வனாந்தரம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்றவாங்க. அல்லேலூயா. அது இயேசுவுக்கு அவர் ஏன் வனாந்தரத்துக்கு போனால், இயேசு அடுத்த ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்காக, ஊழியத்தில் பயிற்றுவிக்கப்படுவதற்காக தேவன் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். உபவாசம் பண்ணார். அந்த இடத்துல ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு போனார். அதனால் ஞானஸ்தானம் எடுத்தவனே பிரச்சனை வந்துடும், போராட்டம் அப்படின்னு நினச்சி தப்பா சில பேர் எடுக்காமே போயிடுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா தப்பா பாஸ்டர், பிரச்சனை வந்துருமா, வனாந்தரம் வந்துருமான்னு பயந்து ஓடுறாள்லாம் இருக்கு. பயப்படாத. இந்த இடத்துல யார் பிதா குமார் பரிசுத்தாவியால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலையோ, நாளைக்கே உங்கள் சபை பாஸ்டர் போய் ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்டுருங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க ஆள் நிறைய பேர் இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமாம், நாளைக்கே போய் கேளுங்க. நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஆமென். ஒளிந்து கொள். ஏன்? நமக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் வருகிற சங்கார தூதன், அந்நிய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகள், போராட்டம் செய்கிற மனிதர்கள் ஒன்னிலிருந்து கடந்து போகணும். அது வரைக்கும் நீ ஒளிஞ்சிரு. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு போய் நின்னேனா போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் கடைசியில் ஆண்டவரே உண்மை நம்பித்தானே இருந்தேன் அப்படிங்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒளிந்து கொண்டிரு, அமைதியாயிரு, பொறுமையாயிரு. கர்த்தர் உனக்காக செயல்படுகிற நேரம் வரும் வரைக்கும், அவர் உனக்காக செயல்படுத்தப்படுகிற காலம் வருகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும், ஒளிந்து கொண்டிரு. எலியாவே உன்னை கர்மேல் பர்வதத்துக்கு கொண்டு போக போறேன், நீ அது வரைக்கும் நீ ஒளிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரு. ஹல்லேலூயா. எலியாவே, தேவனாகிய கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற வரைக்கும் நீ அமைதியா ஒளித்து கொண்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிப்படும். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு, நீ போன இடத்துல நீர் வற்றி போகும், ஒண்ணுமில்லாம இருக்கும். ஆமாங்க, ஆண்டவர் தான் சொல்றாரு போக சொல்லி. போன உடனே அங்க இருந்தாலும் ஒண்ணுமில்ல அப்படின்ன உடனே நாம திகச்சு எங்கேயோ ஓடிடக்கூடாது. 1996 தேவனுடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே, அருமையான நம்முடைய தலைமை போதகருடைய நல்ல பொற்கரங்கள்னாலே எனக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. திருமணம் முடிந்த பின்பாக நான் என்னுடைய அண்ணன் பேசிக்கொண்டோம் சென்னையில் ஒரு பகுதியில் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஆனால் கர்த்தருடைய திட்டம் சித்தம் இந்த இம்மானுவேல், இந்த திருநெல்வேலியில் இருக்க வேண்டும் என்று. ஒரே போராட்டம், நிறைய காரியங்கள், எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் திருமணமாகி ஒரு 3 வாரங்கள் கழித்து நம்முடைய தலைமை போதகரை போய் நான் சந்தித்தேன் மங்களாபுரத்தில். அன்னைக்கு போய் சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஊழியங்களை குறித்து சொன்னார்கள். நான் என்னை குறித்து அறிமுகம் செய்த எல்லாம் சொல்லி முடித்த பின்னாடி அன்றைக்கு 96 திருமணமாகி அந்த 1 மாதம் கழிந்த பின்பாக ராஜாதி ராஜா சபையின் ஐக்கியத்திலே இணையும்படியாய் தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய ஆலோசனையின்படி, சித்தத்தின்படி இந்த ஊழியத்தில் நான் இணைந்தேன். நல்லா கவனிக்கணும். இணைந்த பின்பாக கொக்கரகுளத்தில் நான் இருக்கிற வீட்டுக்கு 300 ரூபா வாடகை. அப்போ பாஸ்டர் எனக்கு முத 300 ரூபா கொடுப்பாங்க எனக்கு. நான் இன்றைக்கி நான் தைரியமாக சொல்லுவேன், வாங்கினதை நம்ம சொல்ல மறக்கக்கூடாது. அந்த வாடகை எனக்கு 300 ரூபா கர்த்தருடைய நாமத்தில் கொடுப்பதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்தார்.
சில சூழ்நிலைகள் குறைவுதான், வெறுமைதான், இல்லாமைதான். ஆனாலும் தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், அன்றை 96 ராஜாதி ராஜா சபையோடு இணைந்து என் ஊழிய பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 28, 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதே ராஜாதி ராஜா சபை ஐக்கியத்தில் தான் இருக்கிறேன் தவிர ஒரு முறை கூட, ஒரு வருஷம் கூட, ஒரு நாள் கூட வேற எங்கேயும் போனதே கிடையாது. எத்தனை ஊழியக்காரனிடத்தில் பேசினார்கள், எத்தனை தலைவர்களிடத்தில் பேசி இருக்கிறார்கள். பாஸ்டர் உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் நெருங்கிய நண்பர் மதுரையில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து ஒரு நாள், நம்ம செம்மீன் ஹோட்டலில் நெல்லை மாவட்ட பொதுவாட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் அப்பயே பெரிய பெரிய காரில், கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 10-20 லட்சம் காரில் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்போ 100 ரூபா நோட்டு தான் பெரிய நோட்டு. அந்த நாட்களில் 98, 99 100 ரூபா நோட்டு தான் பெரிய நோட்டு. காணிக்க போட்டேன்னா அந்த 100 ரூபா நோட்டு தான் போடுவார். அவரே சொல்லுவார், நான் இருக்கிறதுலே பெரிய நோட்டு தான் போடுவேன் அப்படி. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பஸ் ஸ்டாண்டை நடத்துகிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட வர்றாரு. வரும்பொழுது அவர் சொன்னார், உங்கள் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு எல்லாமே ஆண்டவரால் செய்யப்படுகிறது அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு நான் அப்போ இன்சூசிக்கு பைக்கு, அந்த பைக்கு பெரிய ஃபேமஸ் அப்போ 98 99 அந்த பைக்கு உங்களுக்கு வாங்கி தரேன், உங்களுக்கு சர்ச்சுக்கு இடம் வாங்கி தரேன், மாதம் 10,000 அப்போ எனக்கு தர்றேன் அப்படின்னாரு. தர்றேன், நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த திருநெல்வேலி சிட்டி பகுதியில் எங்கள் ஊழியம் கிடையாது, நீங்கள் ஆரம்பித்து இந்த ஊழியத்தை நடத்துங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அன்றைக்கு அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கையில் காணிக்க கொடுத்து எழுப்பி நின்று அவரை கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஐயா போயிட்டு வாங்க, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அனுப்பிச்சி விட்டேன். இதுவரைக்கும் அவரை கூப்பிடுற அளவுக்கு அவங்க இல்லை கூப்பிடுற அளவுக்கு அவர் இல்லை, அவர் இப்பயும் இல்லை. ஏன்னா அவர் இந்த பாஸ்டரோட இளையவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து போய்விட்டார். அவர் சாகும் பொழுது 3 பேர் தான் கூட போய் நின்னாங்க அந்த கல்லறை தோட்டத்தில். அதில் ஒரு நபர் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் இடிமுழக்க ஏசையா. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பெரிய பாஸ்டர்லாம் பேசினாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்தாபனம், அந்த ஊழியங்கள் எங்கோ சிதைந்து போய்விட்டது. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் பொழுது நீ போகிற இடம் ஒருவேளை குறைவாய் இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், ஆற்று நீர் வற்றி போகலாம். ஆனால் வரும் நாட்களில் அதே இடத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை செழிப்பாய் மாற பண்ணுகிறவர். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒருவேளை சொல்லுவாங்க வீடு கட்டலை, சர்ச்சுகள் இல்லை. எனக்கு கர்த்தர் ஒரு குறை வைக்கல. கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, எங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டி 50 லட்சம் ரூபா நான் கடன் ஆனால் நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ கடங்காரன் இல்லை நான். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்க குடும்பமாக காரணம் என்னன்னு சொன்னால், தேவனை நம்பி தேவனை சார்ந்து ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளை ஒளிந்து கொண்டிருக்க சொல்லுகிறார். ஒளிந்திருக்கும் பொழுது அதற்கு பின்பாக வருகிற அந்த தரித்திரங்கள், வெறுமைகள் ஒன்றுமே கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைத்திருக்கிற சபையில நிலைச்சு நிற்கணும், உன்னை வைத்திருக்கிற ஊழியத்தில் நிலைச்சு நிற்கணும், உன்னை வைத்திருக்க இடத்துல நீ நிலைத்திருக்கணும். கர்த்தர் அப்பொழுது பாருங்க, கொஞ்ச காலம்தான் கர்த்தரே தேவன் என்று உன் முன்பாக சொல்லக்கூடிய அநேக ஜாதிகளை கர்த்தர் எழுப்புவார். சில பேருக்கு இன்னும் மனக்கண்ணு திறக்கப்படலை, அப்படியே கொழுப்பு மூடி இருக்கு. நான் சொல்ல பைபிள் சொல்ற கொழுப்பு என்ன செய்யுது? இருதயத்தையும் கண்களையும் மூடி இருக்கிறது. தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக அது உருகுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விளம்பும் பொழுது யார் கீழ்ப்படியாமல் இருப்பார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். அசோக்ல நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த இரவே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து என் வேலையை ராஜினாமா பண்ணி தேவனுடைய சமூகத்தில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்த பின்பாக இன்னைக்கு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், 5 பைசா என கடங்காரனா தேவன் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். காரணம் என்ன? அதுதாங்க. நீட்டி நிமிர்ந்து படுத்தோம்னா கடனை நினைச்சு பயம் இல்லை, சந்தோஷமா கஞ்சியை கொடுத்தாலும் பயப்படாம இருக்குமா? அதுதான் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ ஒளிந்து கொண்டிருக்கிற இடம் ஒருவேளை வற்றி போன நீரை போல அந்த ஓடை மாறலாம். அதை பார்த்து பயப்படாத. அதற்கடுத்து கர்த்தர் உன்னை புறப்பட செய்வார். அவர் காண்பிக்கிற ஒரு இடம், அந்த வழியா தான் நீ போகணுமே தவிர ஓ இஷ்டத்துக்கு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா.
ஊழியம் ஆரம்பித்த உடனே நம்முடைய தலைமை போதவர்களின் இடத்துல ஒரு கடிதம் கொடுத்தேன். அன்றைக்கி நான் வச்சுருக்கேன் அந்த கடிதம். எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க, சும்மா இல்லை. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து இன்றைக்கி அந்த லெட்டர் நான் அடிக்கடி இதை வாசித்து பார்ப்பேன். அது எங்கே வச்சுருக்கேன்னு நான் வாசிக்கிற பைபிள், பெரிய பைபிள் இருக்குது, அந்த பைபிள் தான் வச்சுருப்பேன். அந்த பைபிளில் வாசிக்கும்போது எடுத்து அதை வாசிப்பேன். அவர் எழுதின ஒரு வார்த்தை, அருமையான போதகர் இம்மானுவேல் அவர்களே, ஒரு 6 லைன் தான் இருக்கும். நீங்கள் நெல்லை ராஜாதிராஜ சபை பொறுப்பேற்று கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தோடு அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுங்கள். இவ்வளவுதான். அந்த லெட்டர் என் கையில் இருக்குது. 3-4 வருடங்கள், நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது. 4 வருடங்கள் கழிந்த பின்பாக சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் பொறுப்பேற்ற சபையில் ஒரு சின்ன ஒரு தகர கதவு மட்டும்தான் இருக்கும் உருடையார்புரத்தில். அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், நல்ல ஊழியம் ஆசீர்வாதம் போயிட்டுருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எனக்கு 2 மூடை நெல் காணிக்கையாக வந்திருக்கிறது. சபைக்குள்ளே இருக்குது. அங்கே ட்ரம்மு, கொட்டலை அடிக்கிற ட்ரம் இருக்குது, டேமரின் இருக்கிறது, பாய் இருக்கிறது, அங்கே ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, ஆம்பிளிஃபையர் இருக்குது. எல்லாவற்றையும் சுருட்டி வைத்து விட்டு அந்த 2 மூடை நெல் இருக்குது. பக்கத்தில் நான் சொல்லிட்டு வரேன், அடுத்த வாரத்துக்குள்ள அந்த நெல்லை வேக வச்சு அரிசியாக்கி எங்களுக்கு கொடுங்க, சாப்பாட்டுக்கு ஆய்க்கிறோம், ஒரு 3-4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது, பாஸ்டர் சீக்கிரம் நீங்கள் புறப்பட்டு வாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சர்ச்சு ஊருடையாபுரத்திற்கான சபை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரம் வாங்க. நான் கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆச்சு. மறுபடியும் ஒரு ஃபோன், பாஸ்டர் உள்ள ஒரு ஆளு செத்து கிடக்கிறது, சீக்கிரம் வாங்க. தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி ராஜா சபையோடு இணைந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கு அந்த ஆற்று நீர் வற்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நான் அந்த இடத்துல போகிறேன். போன உடனே பார்க்குற எல்லாம் எரிந்து கிடக்கிறது. உள்ளே ஒரு பெண் மரித்த சடலத்தை போல, பன்றி சுடப்பட்ட நிலைமையில் இருப்பதை போல ஒரு பெண் செத்து கிடக்கிறாள். மீடியாவெல்லாம் வந்துருச்சு, போலீஸ்காரர் வந்திருக்கிறார்கள், எல்லாம் பேப்பர்லாம் போட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு. தலைமை போகிறத நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பொழுது மீடியாவில் அந்த ஃபோட்டோ எடுக்க வரேன். நான் சொன்னேன், யாரும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது, உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வெளியே உள்ளே வரக்கூடாது அப்படி. போலீஸ் வர்றாங்க. திருமணம் ஆகி கொஞ்ச நாள் அந்த பிள்ளைக்கு ஆனது. ஆகையினாலே அந்த கேஸ் வந்து ஆர்டிஓ கேஸ் ஆயிடுச்சு. வேற அது டிப்பாட்டே வேற. அப்போ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்திருக்கிறார், வந்து என்கொயரி நடத்துகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க பாஸ்டர் ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். அந்த சர்ச்சு மூப்பர் அவர் தான் அந்த இடத்த கொடுத்தாரு. அவர் அங்கே எங்கேயும் புலம்பிக்கிட்டு அவரும் லுங்கி எடுத்து வச்சுட்டார். பாஸ்டர் நீங்கள் போனேன்னா உங்கள் பின்னாடி நானும் வர்றேன். எப்படின்னு பாருங்கள், இப்படி இல்லை விசுவாசி இருக்கணும். நீங்கள் உடனே நானும் உங்கள் பின்னாடியே வர்றேன். நான் சொன்னேன், ஐயா நான் போகிறதே பயந்துக்கிட்டு இருக்கேன், நீ வர என்ன தள்ளி விட்டு போகலையா, இரியா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்படியா ஒரு காரியத்தை செய்வார். பாஸ்டர் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க தம்பி, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கத்தர் காரியங்களை செய்வார். ஆற்று நீர் வற்றி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தேவ பிள்ளை நீ கலங்கி விடாதே. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படிஞ்சிருக்க, சொன்ன இடத்துக்கு தான் போயிருக்க. ஆனால் கர்த்தர் வெறுமையா விட மாட்டாரு. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை, திட்டத்தை, நோக்கத்தை உன் மேல நிறைவேற்றுவார். ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்தாச்சு, போலீஸ் சுற்றி நிற்கிறாங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வந்து who is the church pastor? யார்? who is the? I am a church pastor. How many members in the church? இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இத்தனை மெம்பர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கு. தலைமை போதகர் யார் பேர் என்ன கேட்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடித்த பின்பாக இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தால், எப்படி மரித்தால் என்றெல்லாம் அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு தான் இப்படி எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு போலீஸ் ஒரு இதில் எழுதிக்கிட்டே இருக்காரு. கீழே முடிய வரும்போது அதில் எழுதணும், இந்த பெண் தற்கொலை செய்திருக்கிறாளா அல்லது கொலை செய்யப்பட்டாளா, சூசைட் ஆர் மர்டர், ரெண்டில் ஒரு இது முடிக்கணும். அப்போ அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு, எழுதும் பொழுது நல்லா கவனிக்கணுங்க. அவர் சொல்லுகிறார், எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவர் சொல்லுகிறார், போலீஸ்கார் சொல்கிறாரு, இந்த பெண்ணை கொலை செய்தானே நீங்கள் உள்ளே போட்டு விட்டீர்கள் அப்படின்னு அப்படி எழுத போகிறாரு. அவர் சொன்னார், அப்படி எழுதாத, இஸ் எ நாட் மர்டர், இஸ் எ சூசைட் அப்படின்னு எழுதி முடி. இது வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டானே சொல்லு
அப்படின்னு சொல்லி எழுதி முடித்து அவர் பச்சை இங்கினால் இருக்கக்கூடிய அந்த கையெழுத்தை போட்டு பேப்பரை மடித்து அப்படி எழும்பினார் பாருங்க. என் கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வந்துருச்சு. என் பக்கத்தில் சர்ச்சு மூப்பர் அப்படியே எழும்பி அப்படி திமிரிக்கு நிற்கிறாரு. பாஸ்டரையா ஐயா அப்படின்னு எழும்புனே நான் சொன்னேன், ஐயா சார் ஒரே நிமிஷம் வந்திருக்க எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு. அவர் சொல்லிட்டார், வேண்டாம், இங்கே நிறையா போலீஸ்காரர் வந்திருக்கிறாங்க, செலவாகும், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கவலைப்படாமல் ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யார் சொன்னது? ஆர்டிஓ ஆபீசர். கவலைப்படாதீங்க, ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே இறங்கினார் பாருங்க. நான் பின்னாடியே போய் அவர் கையை பிடிச்சு, சார் ஆர் யூ கிறிஸ்டியன்? அவர் சொன்னார், எஸ் ஐ ஆம் எ சிஎஸ்சி கிறிஸ்டியன். அவர் சொன்னாருங்க, அவர் 3 மாசத்துக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. யாருக்காக? இந்த ராஜாதி ராஜா சபையை நடத்துகிற பாஸ் இமானுவேலுக்காக. ஆற்று நீர் வற்றி போய் நீ பயப்படாத, கர்த்தர் ஒரு காரியத்தை வழி திறப்பாரு, உனக்காக ஒரு வழி உண்டாக்கப்படும், அந்த வழியில போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த நெல்லை ராஜாதி ராஜா சபையை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வற்றி போகக்கூடிய சூழ்நிலை பிசாசு உண்டாக்கலாம், வற்றி போகக்கூடிய சூழ்நிலை சத்துருவான உண்டாக்கலாம், அந்நிய மனிதர்கள் உண்டாக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, தேவன் உனக்காக ஒரு வழியை சொல்றாரு. நீ இங்க இருந்து சாரி பாத்துக்கு போ. ஹல்லேலூயா. போ, ஒளித்துக்கொள், ஒளிந்து கொண்டிரு, ஒளிஞ்சிட்டே தான் இருக்கணும். ஆமென், ஆமென். அப்படி இருந்த இந்த எலியாவை அடுத்து சொல்றாரு பாருங்க. இப்பதான் வருது பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கொண்டே இருக்கிறது. உண்டாகி நீ போய், ஒரு கரங்களை தட்டி இந்த வார்த்தை கைது. ஏன் கைதட்டினீங்கன்னு இப்ப நான் சொல்ல போறேன். ஏன் கைதட்டினீங்க தெரியுமா? இதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த வல்லமை நிறைந்த மகாபரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒளித்துக் கொண்டிரு, அங்க போ, இங்க போ, இங்க இரு, அங்க இரு சொன்ன தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், எலியாவே இதுவரைக்கும் நீ ஒளிந்து கொண்டிருந்தது போதும், சாரிபாத்தின் விதவை வீட்டுக்கு போனது போதும், ஆற்றங்கரை ஓரத்துக்கு போனது போதும், கண்ணீர் இருந்த பள்ளத்தாக்கு போனது போதும். இப்ப நீ தைரியமாய் நின்று நீ ஆகாபுக்கு முன்பாக நெஞ்ச நிமித்தி போய் நின்று காண்பி, காண்பி நான் தேவனுடைய மனுஷன் என்று, நான் தேவனுடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீ ஒளிந்து கொண்டிருந்த உன்னை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும்படியாய், உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும்படியாய் உன்னை கர்த்தர் கொண்டு போய் நிலைநிறுத்துவார். உன் சத்துருக்கு முன்பாக, உன் அந்நிய ஜாதிகளுக்கு முன்பாக, யார் உன்னை ஏளனம் பண்ணினார்களோ, யார் உன்னை எதிர்த்து பேசினார்களோ, அல்லேலூயா, அந்த இடத்துல தாங்க கர்த்தர் உன்னை கொண்டு போகணும். போவார். காண்பி, ஒளிந்திரு என்று சொன்ன தேவன் இப்பொழுது எலியாவே நீ ஒளிந்திருக்க வேண்டியவன் அல்ல. அல்லேலூயா. இக்கட்டுகள், இடைஞ்சல்கள், போராட்டங்கள், அல்லேலூயா, உன்னை கொலை செய்யும்படி அநேகர் வந்தார்கள், நீ ஒளிந்து கொண்டிருந்தாய், உன்னை ஒளித்து வைத்தேன். இப்ப நான் உன்னை ஒளிச்சு வைக்க முடியாது. ஏன் ஒளிச்சு வைக்க முடியாது? ஏன்? பிள்ளை பெருசாயிருச்சு. அல்லேலூயா. மோசே பிறந்திருக்கிறான், குழந்தைய பாதுகாக்கிறாங்க, அழாம பாதுகாத்தாங்க, அங்க போகாம இங்க போகாம சத்தம் கேட்காம. ஆனா எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? பாதுகாக்க முடியல. ஒளித்து வைக்க கூடாமல். அல்லேலூயா. நீ ஒளிஞ்சிருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு. ஆமென். 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அல்லேலூயா, இந்த 5ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பின் நாளை முடித்திருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பின் நாளை முடித்திருக்கிறார். உன்னை கர்த்தர் ஒளிந்து கொள்ள சொன்ன நாள் முடிந்து விட்டது. உன்னை ஒளித்து வைத்த நாட்கள் முடிவடைந்தது. இனி கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தினாலே நீ புறப்பட போகிறாய். நீ புறப்பட போகிறாய். உனக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அநேக ஜனங்கள் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரா? 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 பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எக்கசக்கமா பேசுறாரியா?
ஆனாலும் மாற்றம் இல்லை, ஆனாலும் மாறுதல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்க. எலியா கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் பேசுறார், உண்மைதான். எலியா இல்லையா போக முடியாதியா, நான் எதுக்கா போகணும், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் எப்படி போகணும், நான் முடியாது, நான் இங்கே தான் இப்படி சொல்லலைங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அது வரைக்கும் அமைதியா இருந்தான், பொறுமையா இருந்தான், ஆற்றினர் குடித்தான், காகம் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டான். சாரிபாத் என்கிற விதவை வீட்டில் போய் அவன் அந்த அப்பமும் தண்ணீரையும் சாப்பிட்டான். அல்லேலூயா. விதவையின் நிலைமை குறித்து சிலுவமுத்தனை காலையிலங்க எப்படி அழுது புலம்பி சாட்சி சொன்னார் தெரியுமா? விதவையின் நிலைமையை. அதே மாதிரி இருக்க ஒரு வீட்டுக்கு தான் இந்த எலியாவை தேவன் அனுப்பிச்சா. இப்படியாப்பட்ட இடங்களிலே இந்த வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அனுப்பி கொண்டு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே இனி நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீ உன்னை காண்பிக்கிற நேரம் வந்து விட்டது. இந்த 10 மணி நேர ஜெபத்தில் கர்த்தர் உன்னை அநேக ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாய் உன்னை எழும்ப பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தையை நீ கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, ராணியா ஆகிறது வரைக்கும் அவ என்ன செய்யணும்? சரியாக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், சீராக்கப்படணும். அது வரைக்கும் அவள் உருவாக்கப்படணும். அல்லேலூயா. அது வரைக்கும் அவ கன்னி மடத்தில் இருந்து உருவாக்கப்படுகிற வரைக்கும் அவ அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ராஜா கூப்பிடுகிற வரைக்கும் அந்த வார்த்தையை என்றைக்கு கேட்டாலோ அன்றைக்கு தான் அவள் ராஜாத்தியா மாறுகிறாள். ஒளிந்திரு என்று சொன்ன தேவன் இன்றைக்கு காண்பி என்கிறார். ஏன்? நீ காண்பிக்கிற நேரம் வந்துருச்சு. போதும், படுத்து கிடந்தாலும் போதும், தூங்கிட்டு இருந்தாலும் போதும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணவே முடியாது. சில இடத்துல நான் கன்வென்ஷன் கூட போவேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க. யாரு? அவங்களுக்காக நான் உபவாசம் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்காக பாஸ்டர் நீங்கள் கதறி கண்ணீர் விட்டு முழங்கால நின்று நீ நல்லா தின்னு. எங்களை பார்த்து சொல்றது, நீங்கள் எங்களுக்காக முழங்கால நின்று உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஓசி ஜெபத்தில் நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. நீ 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 ஜெபிக்கணும், நீ உபவாசிக்கணும். நான் சொல்றேன், எங்களுடைய அளவுந்தாங்குள சபை மக்கள், நெல்லை ராஜாரச மக்கள் அப்படித்தான் உருவாக்கியிருக்கேன். அல்லேலூயா. அவர்கள் உபவாசிக்க வேண்டும், அவர்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் பாட வேண்டும், அவர்கள் துதிக்க, அவர்கள் எழும்பணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை சபைகளை வைத்திருக்கிறார், ராஜாதிராஜ சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் கண்ணாமூச்சி ஆன போல கர்த்தர் ஒளிச்சு வச்சிருந்தாரு. ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஓகே, ரைட். ஆனால் இப்போ அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்திலிருந்து வெளியே புறப்படுகிற நேரம். அல்லேலூயா. 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 இருவாச்சி பறவை என்று சொல்லப்படுகிற ஒரு பறவை இருக்கிறது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ போடாதப்பா. ஹார்ன்பில், கிரேட் ஹார்ன்பில் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவிலே அந்த பறவைக்கு பேரு, கேரளாவினுடைய கேரள மாநிலத்தினுடைய பறவை அந்த பறவை. வேளாம்பல் அப்படின்னு சொல்லப்படுகிற பறவை. தமிழிலே இருவாச்சி என்று சொல்லப்படுகிற பறவை. மிக மிக போடுப்பா அந்த பறவை, அதை போடு. இந்த இருவாச்சி பறவை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்மளாம் பார்த்ததே கிடையாது, ஆனால் கேரளாவில் இருக்கு, நம்ம இதெல்லாம் இருக்கு. இந்த இருவாச்சி பறவையினுடைய சிறப்பு அம்சங்கள் வித்தியாசமானது. பிரைஸ் தி லார்ட். இந்த இருவாச்சி பறவை நல்லா கவனிக்கணும், மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பறவை. அதை குறித்து நான் ஒரு 3 நாள் படித்தேன். அதை குறித்து எனக்கு வித்தியாசமாக தோன்றினது. இந்த பறவை என்னன்னா, எப்பயுமே ஜோடாகத்தான் இருக்கும், இணையோடு, இறுதி வரை இணையோடு இருக்கும். இந்த இணையும் 2 சேர்ந்து குஞ்சு பொரிக்கும் காலத்திலே பார்த்தீங்களா அந்த பறவையை, அந்த மூக்கெல்லாம் பாருங்க அழகா இருக்கும். அதுக்கு பேர் தமிழில் இருவாச்சி பறவை, கேரளாவிலே மலையாளத்திலே வேளாம்பல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பறவை. ஹார்ன்பில் பேர்டு அது பேர். இந்த பறவை நல்லா கவனிக்கணும், இந்த பறவை குஞ்சு, அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். முட்டையிடும் பருவத்துக்கு முன்பாக ஒரு 5 நாளைக்கு முன்பாக என்ன பாருங்க எல்லாரும், 5 நாளைக்கு முன்பாக இந்த பறவை, ஆண் பறவை, பெரிய கிட்டத்தட்ட காடுகள் நிறைந்த ஒரு 60 அடி உயரம் உள்ள மரங்களை தேடி அலைந்து அந்த மரங்களிலே பொந்து இருக்கும். இயற்கையாகவே செயற்கையாக பொந்து இருக்கும்.
இது கூடு கட்டாது. இது பொந்து, பெரிய பொந்து இருக்கிற இடத்தை பார்த்து இந்த ஆண் பறவை செலக்ட் பண்ணிட்டு வந்து தன்னுடைய இணையான துணையான பெண் பறவையை கூட்டு போகும் முட்டையிடுவதற்கு. அங்கே போன இந்த பறவை சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 3 கிலோ 5 கிலோ வரைக்கும் இந்த பறவை இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பறவை இறகுகளை விரித்த ஒரு மனுஷன், நம்ம ஒரு மனுஷன் கையை அப்படி 2 விரிச்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நீளமுள்ள, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி அகலமுள்ள சிறகுகள் உள்ள பறவை. இது என்ன பண்ணுமா, தன்னுடைய கணவன், தன்னுடைய ஆண் துணை பறவை சொன்னதை கேட்டுட்டு இது போய் அந்த பொந்தில் போய் உட்காரும். உட்கார்ந்தோடனே சொல்லுமா, உள்ளே போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். உடனே அந்த பறவை எந்த பேச்சுக்காக உள்ளே போகணும். ஆனால் உள்ளே போகும்போது இந்த இறகுகள் இடிக்கும். உடனே அந்த ஒவ்வொரு இறகுகளாக அதை தன்னுடைய மூக்கால் அதை அப்படி பிச்சு எடுத்துருமா. எடுத்து போட்டுட்டு சின்ன சின்ன இறகுகளோடு அப்படி அந்த பறவை அந்த பொந்துக்குள்ளே போகுது. உள்ளே போய் உட்காருது. உட்கார்ந்த உடனே இந்த ஆண் பறவை வெளியில் இருக்குல்ல, அது போய் என்ன பண்ணும்னா, குளங்கள் நீர் நிறைந்திருக்கிற ஏரிகளில் போய் களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அந்த பொந்தை, அந்த ஓட்டை அப்படி அடைக்குது. உள்ள பறவை இருக்கு, அப்படி அடைக்குது. மூக்கு விடுகிற அளவுக்கு உள்ள துவாரம் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுன்னு வைங்களேன். அந்த துவாரம் அளவுக்கு ஓட்டையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அடைச்சிரும். அந்த பறவையே வெளியே வர முடியாத அளவுக்கு அடைச்சிரும். அடைச்சிட்டு 4 நாள் கழித்த உடனே குறைஞ்சது 4-5 முட்டை இடுமா. குறைஞ்சது 4-5 முட்டை இட்டு அது குஞ்சுகள் பொரிக்கிற வரைக்கும் இந்த ஆண் பறவை வெளியில் போய் ஒரு நாளைக்கு அது சாப்பிடக்கூடியது 15 அத்திப்பழங்கள், ஒரு எலி, ஒரு பூரா, இதெல்லாம் கொண்டு போய் அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அதனுடைய இணைப்பறவைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இது அலையும். 15 அத்திப்பழம்னு என்ன ஆகிறது, ஒரு நேரத்துக்கு அதனுடைய வாய் அலகுகளில் 5 அத்திப்பழம் தான் நிற்குமா. அந்த 5 அத்திப்பழத்தை கொடுத்து மறுபடியும் அந்த 2 முறை போகணும், அலைய வேண்டும். இது முட்டை போட்டு குஞ்சு பொரித்தவுடன் அந்த குஞ்சுகளுக்காக மறுபடியும் இந்த பெண் பறவை தன்னுடைய சிறிய இறகுகளை அப்படியே பிச்சு எடுத்து அப்படி மெத்த போல உண்டாக்கி அந்த குஞ்சுகளை வளர்க்கிறது. நல்லா கவனிக்கணும். வளர்த்து அந்த பொந்துக்குள்ளே அந்த குஞ்சுகள் வளர்கிறது. 4-5 குஞ்சுகள் வளர்கிறது. இந்த ஆண் பறவை வெளியிலிருந்து அதை கவனித்துக் கொள்கிறது. எதிரிகள் வந்துவிடக்கூடாது, எது வந்துவிடக்கூடாது. எதற்காக, நல்லா கவனிக்கணும், எதற்காக கேரளாவிலே இந்த பறவை அந்த கேரள மாநிலத்தினுடைய பறவையாய் அறிவித்திருக்கிறார்கள். யாரும் வேட்டையாடக்கூடாது, பெரிய சட்டம் இருக்கு. வேட்டையாடணும் உள்ளே போட்டு அடைச்சிருவான், வெளியே வர முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது கேரளாவிலே. இந்த வேளாம்பல் பறவையே, இந்த பறவை வெளியில பறந்து, ஏன் அதை சொன்னாங்கன்னா, வெளியில் அந்த பறவை ஒருவேளை உணவுக்காக இந்த ஆண் பறவை ஓடி, ஆண் பறவை போய் உணவுக்காக தேடிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது வேட்டையாடி கொன்னுட்டாங்கன்னா, வேட்டையாடி கொன்னுட்டா என்ன நடக்கும், அந்த பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாய் பறவையும் 4-5 குஞ்சுகளும் செத்து போய்விடும். யாருக்குமே தெரியாது. 60 அடி உயரத்தில் இருக்கும், பொந்துக்குள்ளே இருக்கும், யாருக்கும் தெரியாது. ஆகையினாலே கேரளா கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கிறார்கள், இந்த வேளாம்பல் பறவையை, ஹார்ன்பில் பேர்டை, இந்த இருவாச்சி பறவையை கொன்றுவிடக்கூடாது. மிகப்பெரிய சட்டம் போட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பறவை உள்ளே போய் உட்கார்ந்து குறிப்பிட்ட நாள் வந்து விட்டது, குஞ்சுகள் வளர்ந்து விட்டது, சிறைகள் வளர்ந்து விட்டது, நாள் வந்து விட்டது. ஆண் பறவை சொல்லும், அதனுடைய அழகு, அந்த அதனுடைய அழகுகளை பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். அழகுனாலே நீ அமைதியாக இருந்தது, உள்ளே இருந்தது, காத்திருந்தது போதும், நீயும் நம்முடைய சந்ததியோடு கூட நீ வெளியே புறப்பட்டு வா என்று உடைத்து அதை வெளியே கொண்டு வர செய்யும். ஒவ்வொன்றாக அது புறப்பட்டு வருமா, ஒரு ஜெட் விமானம் போல, ஒரு ஹெலிகாப்டர் பறந்தது போல பட 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 படப்பட என்று அடித்துக்கொண்டு வெளியே வருமா அந்த ஹார்ன்பில் பேர்ட். அப்பொழுதுதான் பார்ப்பதற்கே இந்த ஆண் பறவை பார்த்து தன்னுடைய இறைகளை வச்சு கைதட்டி அப்படியே பெரிய சத்தம் போடுமா, என்னுடைய சந்ததிகளை நான் உருவாக்கி விட்டேன், இப்பொழுது இதுவரைக்கும் நீங்க உள்ளே அமர்ந்திருந்தீர்கள், இனி அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்ல, என்னுடைய சந்ததிகளாய் புறப்படுங்கள். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, உனக்கு வேலையை கொடுத்தாரு, நீ உள்ள உட்கார்ந்துகிட்டே இருந்த, அப்படி இருப்பதற்காக தேவன் உனக்கு செய்யல, இதை விட பெரிய காரியங்களை உன் மூலமாக செய்வதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். போது நீ ஒளிந்திருந்தது, போது நீ அடங்கி இருந்தது, போது நீ ஒதுக்கி இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், காண்பி. யார் உன்னை எதிர்த்து பேசினா, ஆகாப். யார் உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ, ஆகாப்.
யார் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ ஆகாப், யார் நீ ஒன்றுமில்லாமல் போவாய் என்று சொன்னானோ ஆகாப், அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 41 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 41:15. இதோ இந்த 10 மணி நேர ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவ பிள்ளையே, இந்த 10 மணி நேர உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 2024 வரைக்கும் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 10 மணி நேர ஜெபத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. பல்லு போன யந்திரம் இல்ல, பற்களுள்ள யந்திரமாக. ஹல்லேலூயா. பல்லு போன யந்திரமாக அல்ல, பற்களுள்ள யந்திரமாக கர்த்தர் உங்களை இந்த உபவாச ஜெப வேளையில மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக பற்களுள்ள யந்திரம்? எதற்காக இந்த பற்களை கொடுத்தார் ஆண்டவர்? எதற்காக கொடுத்திருக்கிறாரு? போர் அடிக்கிறதற்கு. என்ன அடிக்கிறதுக்கு? போர் அடிக்கிறதுக்கு இல்ல. சில பேர் போர் அடிக்கிறதுக்கு, போர் அடிப்பதற்கு. ஆமா, இன்னைக்கு ஒரு விசுவாசி பிள்ளை இந்த உபவாச ஜெபத்துக்கு வரும்போதே சொல்லியிருக்கு, 10 மணி நேரம் எப்படித்தான் உட்கார்ந்து போர் அடிக்குமே, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாரு, உபவாச கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காரணுமா. எப்படி? உன்னை போர் அடிப்பதற்காக வந்த உன்னை போர் அடிப்பதற்காக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நானும் ஒருவேளை ஊழியம்னா போர் அடிக்குன்னு தான் சொன்னேன், ஊழியம்னா வேண்டான் இருந்தேன், ஊழியக்காரனை திட்டினேன், ஊழியக்காரனை பேசினேன், ஊழியமே வேண்டான்னு தான் சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், சர்ச்சுக்கு போவோம், சிஎஸ்ஐ நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், பின்னாடி தான் உட்காருவேன், லாஸ்ட்டில் உட்காந்துட்டு வெளியே அனுப்பிச்சு வருவேன். ஒரு நாள் கேரளாவில் எங்கள் அக்கா தப்பித்தேர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க சர்ச்சுக்கு. போய் அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். முன்னாடி ஒரு பாஸ்டர், அவர் ஜிப்பா வேஸ்ட்லாம் கட்டிட்டு அப்படியே வந்தார். எல்லாம் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஸ் பேசி, அப்போ என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கேருந்து ஒரு பின்னாடியே வந்தார். வந்து லாஸ்ட் நான் வாசப்படியில் உட்காந்துருக்கேன். யார்? நான். ஏன் தெரியுமா? வாசப்படியில் உட்கார நல்லது. ஏன் நான் முடிஞ்ச உடனே ஓடி போயிடலாம். அதுக்காக யாரும் செல்வம் தன்னை யாரும் சொல்லிடாதீங்க, அவர் எங்கள் காவலாளி மாதிரி உட்காந்துருக்கிறாரு. வாசப்படியில் உட்காருவேன், தலையை கீழே போட்டு உட்காருவேன், முடிஞ்ச உடனே வெளியே ஓடி போயிடுவேன். அதுக்காக நான் உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்க, அந்த பாஸ்ட் அபிஷேக நேரத்தில் நான் அப்படி யாருமே பார்க்கணும், அப்படி கண்ண முடி உட்காந்துருக்கேன். அவர் அப்படியே வந்தார், அந்நிய பாஷை பேசி வந்து என் தலை மேலே கை வச்சு அவர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னு தீர்க்கன்னு தெரியும். அவர் சொல்றார், மோனே நின்னை ஞான் மோசேனை போல தெரிஞ்செடுத்திருக்கிறதோ. அல்லேலூயா. அவர் சொன்ன புரியுதா? மோசையை போல ஒன்று ஏங்க அதுக்கு லாய்க்க. அப்போ நான் ஒன்றுமே இல்லை, அதுக்கு முதல் நாள் வரைக்கும் சினிமா பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் சொல்ற நின்னீங்க, அப்போ நான் சினிமா பார்த்துட்டு வந்தேன், எப்படியா அப்படி பாரு என்ன அப்படிலாம் சொல்கிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நாம் விலகி சென்றாலும் தேவனுடைய கரம் நம்மேல் அமரும் போது நம்மை கர்த்தர் அழைத்து பற்களுள்ள யந்திரமாய் மாற்றி எது வேண்டாம்னு உதறி தள்ளணுமோ அதை கர்த்தர் மறுபடியும் நம்ம தலை மேல வச்சு நம்மை பயன்படுத்துகிற தேவன். கர்த்தருக்காக ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணித்த பின்பாக நான் அப்பத்தான் உணர்ந்தேன், எது வேணான்னு சொன்னோமோ, எது இல்லைன்னு சொன்னோமோ, எதை நம்ம வெறுத்து பேசணுமோ அதை கர்த்தர் என் கையில் கொடுத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீ ஏன் ஒளிந்து கொண்டிருந்தாயோ அதற்கு விட இப்ப மாற்றப்பட்டு இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை காண்பிக்கும்படியாய். எதற்காக? நீ அன்றைக்கு கோழையாக உன்னை ஒளித்து வைக்கவில்லை, உனக்கு பாதுகாப்புக்காக ஒளித்து வைத்தேன். இன்றைக்கோ நீ தைரியமுள்ள மகனாக ஆகாப்புக்கு போய் உன்னை காண்பிக்கும்படி உன்னை நிலைநிறுத்த போகிறேன். ஏனென்றால் நீ பற்களுள்ள யந்திரமாய் உன்னை மாற்றி மலைகளை மிதித்து பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, குன்றுகளை இப்ப இந்த ஆகாபுக்கு முன்பாக போய் சொல்லுகிறான், ஏய் நீ தானே இஸ்ரவேல கலகம் என்று இல்ல, நீ உன் தகப்பன் விட்டார் சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்றான், நீ தைரியமுள்ள ஆள்னா யாரு? இதுவரைக்கும் கேரித்தாற்றில் ஒளித்து கொண்டிருந்த மனுஷன்
கேரி தாற்றையில் ஒழித்து கொண்டிருந்த மனுஷன், சாரிபாத் வீட்டுல உதவி சாப்பாடு கேட்ட மனுஷன், கர்த்தர் இப்படியா வழி நடத்தினாரு. அப்படியாப்பட்ட மனுஷன் சொல்றான், உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாகால் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வா, நான் ஒரு ஆளை சிங்கிளா வந்து நிக்கிறேன், கர்மேல் பர்வத்தை நெல்லு பாப்போம். நீ தனிமைதான், நீ தனிமைதான், சிங்கிள் தான், ஆனா கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அப்ப நிரூபிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எல்லா பாருப்பா, நீ இவ தனியா இது மட்டும் சர்ச்சுக்கு போய் என்னத்தை சாதிக்க போகுது, இது மட்டும் ஜெபம் பண்ணி என்ன சாதிக்க போகுது? ஒரே ஒருத்தர் தாங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான குமாரன் தான் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி 12 சீசர்களை உருவாக்கினார். அவர்கள் மூலமாக இந்த உலகமெங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவினது. அநேக திருச்சபைகள், அநேக ஊழியங்கள், இன்றைக்கு அநேக பாடல்கள், அநேக தேவனுடைய வார்த்தைகள் பரவிக்கொண்டிருக்கிறது. எப்படி? ஒரே ஒரு ஆள். நீ ஒரு ஆள்னு பயப்படாத, ஒரு ஆள் நினைக்காத. வேதம் சொல்லுகிறது, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவோம். வருவேன்னு சொல்லல, வருவோம். அல்லேலூயா. என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவோம். அதுதாங்க, உன்னை கர்த்தர் தொட்டார்னா உன் மூலமாக தேவ பிள்ளையே அநேக ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது? ஆகாப் முன்பாக எல்லா பாகால் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். இங்கே எலியாவின் நிற்கிறான். பயந்தவன், ஒளிந்தவன், விதவையின் வீட்டில் சாப்பிட்டவன், ஆற்று நீரை குடித்தவன், காகம் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டவன். இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு தைரியமா அப்படி நிற்கிறான் பாருங்க. நின்று சொல்றான், உன் தெய்வத்தை கூப்பிடு, நான் கூப்பிடுறேன், நடக்கிற காரியத்தை பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே எலியா ஜெபிக்கிற ஜெபத்துல தேவ பிள்ளையே அக்கினி இறங்கி வந்தது. தேவ அக்கினி இறங்கி வந்தது. அக்கினி இறங்கி வந்தது. அதே அக்கினி வெள்ளமை நிறைந்த தேவன் இந்த 10 மணி நேர உபவாச ஜெபத்தில் நம் நடுவே இந்த 6 மணி நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் உலாவுகிறவராய், அசைவாடுகிறவராய், அக்கினியுள்ள தேவனாய் நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய நாமத்தினால நீ உன்னை காண்பிக்க போகிறாய். உன்னை காண்பிக்க போகிறாய். நீ யாருன்னு காண்பிக்கணும். நீ யாரோட பிள்ளை அப்படின்னு காண்பிக்கணும். உனக்குள்ள என்ன கிருபை இருக்குன்னு ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. உன்னை ஏதோ சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இல்லைங்க, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். மலைகளை மிதித்து நொறுக்குவாய். பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஓடக்கரை என்று சொல்லுகிற இடத்துல 3 நாள் கேட்டாங்க. ஒரு நாள் நான் போகிறேன், ஒரு நாள் மாலை கூட்டம் பெரிய ஓப்பனர் நடத்துகிறாங்க. அதற்கு முன்பாக அதுக்கு பக்கத்தில் சடையமான் குளம் என்கிற ஒரு கிராமம், 98ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். இப்போ நான் சொல்கிறது 98ல் அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் போகிறேன். நான் போன சர்ச்சு என்ன சபைனா இந்திய பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை. என்ன சபை? அங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. பாஸ்டர் மாதிரி கோட்டு நம்மள மாதிரி இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் முடி வச்சுருப்பாங்க, மீசையெல்லாம் இருக்காது, ஜிப்பா போட்டிருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. இப்படி கலரெல்லாம் பார்த்தா அவங்க பரலோகமே வரமாட்டாங்க, ஊழியக்காரர் கிடையாது அப்படின்றவாங்க. அப்படியாப்பட்ட இடத்துக்கு எனக்கு கன்வென்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் சஃபாரி. எப்படியாப்பட்ட சஃபாரி? ப்ளூ கலரில். அப்போ கன்வென்ஷனாக சஃபாரி போடுவேன். சஃபாரி போட்டு ஒரு பூட், ஒரு ஷூ, அந்த ஹீல்ஸ் வச்ச ஷூ போட்டு சூட் கேஸில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் இறங்குறேன். இறங்கி டபக் டபக் டபக்குன்னு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு 11 ஊழியக்காரர் வெளியே வந்து என்னை பார்க்குறாங்க. எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். என்னை பார்த்த உடனே வேற்றுக்கிரகவாசியை பார்க்குறது மாதிரி என்னை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு ஆள் கூட சோத்திரம் சொல்ல, எல்லாம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. என்னை கூப்பிட்ட ஒரு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் இருக்கவர், அவர் எனக்கு ஃப்ரெண்டு, இங்கே தான் இருக்கிறார், திருநெல்வேலியில் இருக்கிறார். பரணவாசியா வந்துக்காரா, ஜான் பிரிட்டோ பாஸ்டர் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் ஒரு அறையில் உட்கார வைக்கிறார். ஒரு அறையில் எனக்கு டீ வருகிறது, ஸ்நாக்ஸ் வருது, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என் கூட உடன் ஊழியரா ஒரு ஊழியக்காரர், அவரும் கூட இருக்கார். நாங்கள்லாம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்து அறையில் அந்த 11 ஊழியக்காரர் இருக்கிறார்கள். இவரை சேர்த்து 12வது என்னை கூப்பிட்ட ஊழியக்காரர் சேர்த்து. அப்போ அந்த ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்லுகிறாரு,
ஏவே இங்கே வாவே அப்படின்னு கூப்பிட்றாரு. யாரை? என்னை புக் பண்ண ஊழியக்காரன். என்னவே கன்வென்ஷன் கூட்டத்துக்கு புக் பண்ண சொன்னீங்கன்னா சினிமா கூட்டத்துக்கு பேசுகிற மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கிறீரு. அந்த ஆள் சப்பாரி போட்டு ஷூவெல்லாம் போட்டு டபக் டபக்குன்னு வர்றாரு. எப்படி அந்த ஆள் பிரசங்கம் பண்ண போகிறான்? எனக்கு இது கேட்குது. பக்கத்தில் என் உடன் ஊழியர் சார் பாஸ்டர் அவங்க சொல்கிற கேட்குதா? நான் சொன்னேன் கேட்குது, மிச்சரை சாப்பிடுங்க, டீயை குடிங்க, அப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு அவரை மிச்சரை சாப்பிட சொல்கிறேன். மிச்சரெல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சு முடிஞ்ச பின்னாடி அப்படி மெதுவாக அந்த என்னை கூப்பிட்ட ஊழியக்காரர் வந்தார். அந்த ஐயா நான் 6:30 கூட்ட ஆரம்பிச்சிருவோம், உங்கள் கையில் ஒரு 7:30 கொடுப்போம், நீங்கள் ஒரு 8:30 9 மணிக்குள்ள முடிச்சிருங்க, பார்ப்போம். 4 நாள் கூட்டம். சரி, கூட்டம் ஆரம்பமாயிடுச்சு. பாட்டு பாடுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு நேரத்தோட போய் உட்காடுறேன். உட்காந்து போனால் எனக்கு ஒரு சேர் தான் போட்டிருக்காங்க ஸ்டேஜில். யாருக்குமே சேர் கிடையாது. எல்லா பேரும் அந்த பக்கம் ஒரு 6 பேர் கீழே, இந்த பக்கம் ஒரு 6 பேர் கீழே, நடுவில் நான் நடுவில் சேரில் பக்கறன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் புழு கலர். பாட்டு பாடி ஆராதனை பண்ணி எல்லாம் முடிக்கும். பிரசங்கம் பண்ணும்போது அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணான்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் ஆரம்பிச்சு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, உன் பிறப்பின் வர்த்தமானங்கள் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உப்பு கொண்டு தேய்க்கப்படவில்லை, தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை, துணியினால் போர்த்தப்படவில்லை. இந்த 4 காரியங்களை இந்த கன்வென்ஷன் கூட்டம் 4 நாள் நான் பேச போறேன். முதல் வார்த்தை, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படணும். இதான் முதல் செய்தி. அப்படி முதல் செய்தி 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்தேன். என்ன ஏவே வாவேன்னு கூப்பிட்டா அந்த ஆள் முதல்ல வந்து கைப்பிடிச்சு, ஐயா பக்கத்தில் உப்புருணின்னு ஒரு இடம், அங்கே தான் நான் பாஸ்டாக இருக்கேன், நீங்கள் அடுத்த மாதம் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வரணும்னு புக் பண்ணிட்டாரு. இந்த ரகசியம் நம்ம செல்வினுக்கு தெரியும், பாடல செல்வினுக்கு தெரியும். ஒரு கூட்டத்துக்கு போனால் அங்கே 3 பேர் கூப்பிட்டுருவாங்க. ஐயாவா வேற இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படியே அந்த ஒரு இடத்துக்கு போய் நான் போனது மேலே சடைமாங்குளம், அடுத்து கீழே சடைமாங்குளம், உப்பூருணி, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க களக்காடு, இப்போ போயிருக்கேன் ஓடக்கரை. இத்தனை இடங்களையும் நான் கன்வென்ஷன் கூட பேசினேன். 99 வருஷம் கன்வென்ஷன் கூட ஓடக்கரையில் நான் பேசும்பொழுது சார்ஜ் பாஸ்டர் அவருடைய மகள் எல்லாமே அந்த 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 கூட்டத்துக்கு பாட்டு பாட வர்றாங்க. கனகராஜ் அவன் சொல்கிற தம்பி 3 பேர் வந்தாங்க பாட்டு பாட எனக்கு என் கூட. நான் ஏதை சொல்கிறேன்னா, எந்த இடத்திலே நம்மை வித்தியாசமான வார்த்தையை சொல்லுகிறார்களோ கர்த்தர் அந்த இடத்திலே பற்களுள்ள எந்திரமாய் மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து, நீ ஆகாபை மிதித்து நொறுக்குவாய். அது மட்டுமல்ல, நீ செய்கிற காரியத்தை நிமித்தம் எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு, எலியாவே நான் உன்னை ஆகாபுக்கு முன்பாக காண்பிக்க வைக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்கள் மூணு ஒளிச்சு வச்சிருந்தாரு. இனி ஒளிஞ்சு கிடக்க முடியாது. மக்களே, நீங்க புறப்படணும். உன்னை காண்பிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதான தேவ பலனை இந்த 10 மணி நேர ஜெபத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியா இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எழுமி நின்று எல்லாம் தேவ சமூகத்தில் எல்லாம் எழுமி நின்று கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அவர் அப்படியாப்பட்ட தேவ பலனால் உன்னை நிரப்பி அவருக்காக எழும்ப கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பூரண கிருபையை பெற்றிடுவோ, குறைவின்றி கிருபையால் வாழ்ந்திடுவோ, ஆவியின் வரங்களை பெற்றிடுவோ, கிறிஸ்துவின் மகிமை நாம் அலங்கரிப்போ, மகிமையின் மேல் மகிமை அடைந்திடுவோ, மறுரூபம் ஆகி நாம் சென்றிடுவோ, ராஜாதி ராஜாவா இயேசுவையே மகிமையிலே நாம் தரிசிப்போமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இயேசுவின் நாமத்தினாலே ஓ எங்கும் முழங்கணுமே,
எழும்பணுமே, எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்க மே. துதி துதி தேவனுடைய நாமத்தினால். கர்த்தர் உன்னை இதோ அநேக ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிற ஒரு போர் ஆயுதமாய், பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் உன்னை இந்த 10 நிமிட உபவாசத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ் எஸ் தேவ மகிமை, தேவ மகிமை இன்றைக்கு உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. புறப்படு புறப்படு. ஆமென். காண்பி ஒளிந்து கொண்டிருந்தது போதும், அமைதியா இருந்தது போதும். கர்த்தருக்காக நீ எழும்ப வேண்டிய உன்னை இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் தமது அபிஷேகத்தை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ். எஸ் எஸ் ஆமென். கிருபையினால் 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 அரங்களினால் வல்லமையினால் ஆமென். நிரப்பமான் தேவ மகிமை. இயேசுவே ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பெருமையா இராத, பெருமையார கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் ஒளிச்சு வச்சார், உன் தேவைகளை சந்தித்தார், உன்னுடைய காரியங்களை பூர்ணமா நிறைவேற்றினார். ஆனால் கர்த்தர் இதோ உன் மேல வச்ச அன்பினால இதோ உன்னை பாதுகாத்து வந்தார். தேவ பிள்ளையே, உன்னை ஒளித்து வைத்தார். இனிமே நீ ஒளிந்திருக்க வேண்டியவன் அல்ல, ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியவள் அல்ல. இதோ ஆகாபை போல அநேக எதிராளிகள், அநேக சத்துருக்கள், அநேக அந்நிய கிரிகளுக்கு முன்பாக உன்னை காண்பிக்கும்படியாய் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். உடைந்து போன உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், நொறுங்கி போன உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட வழிகளோடு இந்த இடத்துல வந்திருக்க உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். காண்பிக்கும்படியான அபிஷேகம் உனக்குள்ள இறங்குகிறது. யா சகே து ரபௌ ரபா துடரபா ஹெல்பலா துகானா ஷதுரபௌனா. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளை பார்த்து சோர்ந்து போனாய் அல்லவா? கர்த்தர் உனக்காகத்தான் இந்த 10 மணி நேர ஜெபத்தில் உன்னை கொண்டு வந்து இந்த வார்த்தையை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து உன்னுடைய விசுவாச வாழ்க்கை மாறப்போகிறது. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென். உன் நிமித்தமாக அநேகர் தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவார்கள், அறிக்கையிடுவார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். காண்பிக்கும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார். அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று நினைக்கலாம். இல்ல, உன்னை கர்த்தர் தொடர வைக்கிறவர், உன்னை தொடர வைக்கிறவர். தொடர வைக்கும்படியாகத்தான் இந்த 10 மணி நேர ஜெபத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஊழியம் செய்யும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்காக நீ சேவை செய்யும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் குடும்பத்திற்காக நீ எழும்பத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய வழிகளில் உன்னை நடத்தும்படியான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பான்னு சொல்லி கண்களை மூடும். நான் ஜெபிக்க போகிறேன். இந்த முதல் பகுதியில் ஐயா ஆண்டவர் என்னோட பேசினார், ஐயா ஆண்டவர் என்னோட பேசினார் என்று சொல்லுகள் மொத்தம் இந்த பகல் ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பான்னு சொன்னால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமேன் ஆமேன். கரங்களை உயர்த்து. உங்களை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரனே சகோதரியே. கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். இதுவரைக்கும் உன்னை ஒழித்து வைத்திருந்தார் தேவன். எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை பாதுகாத்தார். இனி அப்படி அல்ல. அநேக ஜனங்கள் உன்னை பார்த்து
தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்களுக்காக உன் வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணி. இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த அருமையான 10 மணி நேர உபவாச ஜெப வேளையிலே கரங்களை உயர்த்தி இருக்கிற தமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லா காரியங்களும் அடைபட்டு கிடக்கிறது, வழி இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி மலைகளை மிதித்து நொறுக்குகிற அளவுக்கு பலனை கொடுத்து இந்த 10 மணி நேர உபவாச ஜெபத்திலே நீ அனுப்ப போறக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் பிள்ளைகளை பாதுகாத்தீர், பராமரித்தீர், ஒளித்து வைத்தீர். நன்றி, நன்றி, நன்றி. ஆனால் இப்பொழுது தமது ஆண்டவரை நாமத்தை ஆண்டவர் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா நீ இந்த பிள்ளைகளை புறப்பட வைத்திருக்கிறீர். காண்பிக்கும்படியான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர். எழுப்புவார்களாக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் நன்மைக்காக, உமக்காக எழும்புவார்களாக. ஆமென், 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 ஆமென். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த முதல் பகுதியில் பேசுறதற்காக நன்றி. அப்படியே நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்.